ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை ஆவடியில் ஒரு புது சிஎம்டிஏ அண்ட் ரேர் அப்ரூவ் ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 15 ஏக்கர்ஸில் 263 பிளாட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோங்க. நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் சிஎம்டி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, 80 to 90% பேங்க் லோன் அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சைட்டுங்க. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன். சப்போஸ் நீங்கள் லோன் கஸ்டமராக இருந்தீங்கன்னா 7 to 10 ஒர்க்கிங் டேஸில் நம்ம லோன் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம சைட்டுக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க் தெரியும், இந்த தெரியுது பாருங்கள். ஜஸ்ட்டு 5 minutesல நம்ம சைட்லேருந்து பட்டாபிராம் டைட்டில் பார்க் ரீச் பண்ணிட முடியும். ஓஎம்ஆர்லாம் ஐடி கம்பெனிஸ் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி அங்கே என்ன லேண்ட் ரேட் போகுதுன்றது எல்லாமே தெரியும். அங்கே அப்பார்ட்மெண்ட் ஒரு யூனிட் வாங்கினாலே 1 கோடிக்கு மேலே. ஸோ அந்தளவுக்கு நல்ல டிராஸ்டிக்கான டெவலப்மெண்ட் அப்ரிசியேஷன் வரக்கூடிய இடத்துல தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டைட்டில் பார்க் வந்து இன்னும் 2-3 மாதத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்க, நியூஸ்லேயே சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே சொல்கிறாங்க இல்லைங்களா, அது இந்த ரோடு தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்க வந்து இந்த பூந்தமல்லி மெட்ரோ. ஸோ நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 minutes இந்த பூந்தமல்லி மெட்ரோவை ரீச் பண்ணிடலாம். இந்த பூந்தமல்லி மெட்ரோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்து ஓப்பன் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரையல் ரனுக்கு இங்கே ட்ரெயினே வந்தாச்சு, நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெட்ரோ ரயில். ஸோ 6 கோச் கொண்ட மெட்ரோ ரயில் வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நியூஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மெட்ரோ கனெக்டிவிட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 15 minutes சைட்டை பார்க்குறீங்கன்னா சென்னையில் தாராளமாக நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் பூந்தமல்லி மெட்ரோவோட ஸ்கெட்சு. இது வந்து ஃபேஸ் 2 சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2ஓட ஸ்கெட்சு. ஃபேஸ் 1 ஆல்ரெடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எம்டிசி பஸ்ஸு நம்ம சைட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிற்கும். இந்த பஸ் வந்து நமக்கு ஆவடி, பூந்தமல்லி, பட்டாபிராம் இந்த 3 லொக்கேஷன்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஏறினீங்கன்னா நம்ம சைட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து இறங்கிக்கலாம். இந்த பஸ்னுடைய ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா எவ்ரி 20 minutesங்க. போத் டைரக்ஷன், 2 டைரக்ஷன்லுமே 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு வரும். இந்த 3 லொக்கேஷனில் நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஆவடி, பூந்தமல்லி, பட்டாபிராம், பருத்திப்பட்டு, திருவேற்காடு இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்து நம்ம சைட்டை கிராஸ் பண்ணி தான் போவோம். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் வாட்டர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்களே பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். 60 அடிங்க, 60 feetலேயே நமக்கு தண்ணி அவைலபிளாக இருக்கும். நம்ம ஆர்ஓ சிஸ்டம் போட்டோம்னா இது ட்ரிங்கபிள் வாட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். டிடிஎஸ் லெவல் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டு ஆவடியில் நம்ம இது வரைக்கும் 7 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே ஏரியாவில் 4 ப்ராஜெக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். 3 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 100 plots நம்ம போட்டிருந்தோம். இப்போ இதில் 50 plotsல 50 வீடுங்க வந்தாச்சு. 50% ஆக்குபடிங்க. எல்லாமே பாருங்கள் நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸு. லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் போகக்கூடிய காஸ்ட்டுக்கு தாராளமாக லேண்ட் ப்ளஸ் பில்டிங் இந்த கஸ்டமர்ஸ்லாம் வாங்கினாங்க. நம்ம 4 வருஷம் முன்னாடி கொடுத்த ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 2300 வாங்க, 2300 rupees per square feet கொடுத்துருந்தோம். அன்றைக்கி நம்ம ஒரு 1000 square feetல ஒரு பிளாட் வாங்கி வச்சுருந்தோன்னா இன்றைக்கி இங்கே ரீசேலே பார்த்திங்கன்னா 3500 போகுதுங்க ரீசேல். எப்படின்னு கேட்டிங்கன்னா புது சைட்டே 3500 4000 போகுது. எல்லாமே ஓப்பனாக இருக்கக்கூடிய இடத்துல. இங்கே நம்ம 100 பிளாட்டில் 50 வீடுங்க வந்தாச்சு. தாராளமாக 3500, 600, 700 கூட நம்ம வைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு 1000 square feet நீங்கள் வாங்கி வச்சுருந்தோன்னா இன்றைக்கி நம்ம 12 லட்ச ரூபா ப்ராஃபிட். 2 பிளாட்டை வாங்கி வச்சுருந்தோம்னா 1000 square feetல 24 லட்ச ரூபா ப்ராஃபிட்டு. இந்த மாதிரி நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்காது. லேண்ட் இஸ் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் நம்ம கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், லீகல் கிளியராக இருக்கக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் லீகல் கிளியர் டைட்டிலாக இருக்கும். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் இடம் வாங்கினவங்க இன்றைக்கி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி ரீசேலிங்க 3500 போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருடைய வீடு கிரகப்பிரவேசத்துக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து சைட் விசிட் வரும்போது உள்ளே ஒரு வீடு கிடையாதுங்க. இவங்க ப்ரீ லான்ச்சிங் டைம்லேயே வந்திருந்தாங்க. எனக்கு அது உள்ளே ஒரு வீடு கூட கிடையாது, நான் வந்து உடனே வீடு கட்டணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தைரியமாக நம்பி வாங்குங்க சார். எல்லாமே நிறைய பேர் வந்து வீடு கட்டுறதுக்காக தான் வாங்கிறாங்க சொன்னோம். ஆனால் இன்றைக்கி அவர் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி 50 பேர் வீடு கட்டின்னு வந்துட்டாங்க. ஸோ எதுக்காகனா பேங்க் லோன் அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி 90% வரைக்கும் நம்ம பேங்க் லோனே பண்ணி கொடுத்தோம். இவருக்கு பார்த்திங்கன்னா 85% வரைக்கும் லோனே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ பால்கனி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தனியாக இடம் வாங்கி வீடு கட்டினா அதோட ஃபீலே வேறு. அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஃபீல் நமக்கு கிடைக்காது. ரெண்டாவது வந்து ஃப்யூச்சரில் வேணுன்னா கூட நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கலாம். 2 floor 3 floor. அப்பார்ட்மெண்ட்டில் அதை நம்ம பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நல்ல ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியா. இப்போ நல்லா இது பீக்கில் போயிட்டுருக்கு இந்த இடம். நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா மினிமம் 21 lakhsங்க, 21 லட்சத்துலேருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. 700 square feet. 1 BHK பார்த்திங்கன்னா 40 lakhsலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். 2 BHK பார்த்திங்கன்னா 45 lakhsலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். 700 square feet பிளாட்டில் நான் சொல்கிறேன். இதுதான் நம்ம சைட்னுடைய ப்ரௌச்சரு. ஸோ இதை மார்க் பண்ணிக்கிற பிளாட்ஸ் எல்லாமே புக்குடுங்க. ஸோ நல்ல பிளாட்ஸ்லாம் இன்னுமே அவைலபிளாக இருக்குது. புக்கிங்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள். நல்ல பாக்ஸ் பிஸ்ஸாக வேணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா கிடைக்கும். சைட்லாம் நல்லா இருக்கிறதுனால தாங்க இவ்வளோ பேர் வந்து சைட்டை நேரில் வந்து பார்க்குறாங்க. அது இல்லாமல் நல்ல காம்படிட்டிவ் ப்ரைஸ். எல்லாமே விசாரிச்சு தானே வந்திருப்பாங்க. சைட் விசிட் பார்த்திங்கன்னா எவ்ரிடே அவைலபிளாக இருக்குது. மார்னிங் 10 to evening 6 o'clock. கொஞ்சம் பிஃபோராக கால் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் உங்களை ஆன் டைம் ரிசீவ் பண்ணி சைட்டை காமிக்க முடியும். கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நேரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ.